எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ எதுக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1 வீக்காகவே ஒரு ஒரு 10 டேஸாகவே ஒரு ஆளை பற்றி சோஷியல் மீடியாவில், அதாவது ஒரு செலிப்ரிட்டி தான் அவர், ஒரு சேனலோட செலிப்ரிட்டியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் இப்போ மூவி ஆக்ட் பண்ணி அதை ரிலீஸும் பண்ணியிருக்காரு. ஸோ அவரை பற்றின ஒரு கான்ட்ரவர்சி தான் போயிட்டுருக்கு. கான்ட்ரவர்சின்னு சொல்ல முடியாது, அது பார்த்திங்கன்னா ஒரு குற்றச்சாட்டு. அவர் செய்கிறது எல்லாமே ஃபேமுக்காக தான் பண்ணுறாரு. அவர் கொடுத்த அந்த ஆம்புலன்ஸாக இருக்கட்டும், அவர் கொடுத்த அந்த ஆட்டோவாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அது எல்லாமே ஃபேக்காக இருக்குது. அது காயிலாங்கடைக்கு தான் போகிறது, அது ஸ்க்ராப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் சோஷியல் மீடியாவில் ரொம்ப மில்லியன் ட்ரில்லியன் ஆட்கள்லாம் பார்த்துட்ருக்காங்க. இப்போது நான் எதுக்காக இதை ஒரு வீடியோவாக எடுத்து பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னா, இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கு உண்டான டைமே யாருக்கும் இல்லை. ஏன்னா அவங்கவுங்களோட லைஃப்பில் தேவைகளுக்காக ஓடிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. அவரோட வேலைகளை விட்டுட்டு, அவரோட என்ன சொல்கிறது, அவருக்கு தேவையான திங்ஸை தேடுறதை விட்டுட்டு மக்களுக்கு உதவணும் அப்படிங்கிறதுக்காக நேரம் செலவழிச்சிட்ருக்காரு. இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா, இங்கே நேரம் செலவழிக்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா எல்லாருமே அவங்கவுங்க தேவைகளுக்காக, நான் சொன்ன மாதிரி தான் ஓடிட்டுருக்கோம். ஸோ இப்போ இந்த மாதிரி டயத்தில் ஒரு உதவுற ஆளையுமே இந்த மாதிரி பழி போட்டு, இல்லை இந்த மாதிரி நான் யாரையுமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லலை. கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கணும். நம்ம அட்லீஸ்ட் நம்ம மக்களுக்கு செய்கிறதுக்கு டைம் இருக்கா, நம்ம பண்ணுறோமா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் புரிஞ்சுட்டு சோஷியல் மீடியாவில் இது பண்ணணும். நான் எல்லோரும் தப்பு சொல்லலை, கேட்குறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது, நான் அதை பற்றி எதுவும் சொல்லலை. பட் அட் த சேம் டைம் நீங்கள் கொஞ்சம் யோசித்து அதை பண்ணணும். ஏன்னா இப்போ இருக்கிற நேரம் செலவழிக்கிறதுங்கிறது யாராலையுமே முடியாத ஒரு விஷயமா இருக்குது. இப்போ நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இப்போ நான் ஒரு நல்ல விஷயம் செய்யணும் அப்படின்னா, அது காசால் மட்டும் பண்ணிட முடியாது. நம்ம டைரெக்டாக போய் விசிட் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கு உண்டான நேரம் செலவழிக்கிறதா இருக்கட்டும், அது யாருக்குமே முடியாத ஒரு விஷயமா இருக்குது. ஸோ சோஷியல் மீடியாவில் போடும்போது, யூடியூப் சேனலாக இருக்கட்டும், இல்லை மற்ற வகையான இந்த பிளாகர்ஸு இவங்களாம் இருக்கட்டும், கொஞ்சம் யோசித்து, அவர் ஒரு ஹியூமனு, ஸோ அதுக்குண்டான ரெஸ்பெக்ட் கொடுங்க. அவர் மக்களுக்காக தான் செஞ்சிகிட்ருக்காரு. அவர் என்ன சொல்கிறது, நான் யாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத பண்ணிகிட்ருக்காரு. அவர் யாருமே நல்லா இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு பண்ணலை. ஸோ கொஞ்சம் யோசித்து சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணுங்கள். சோஷியல் மீடியாங்கிறது ஒரு பவர்ஃபுல் வெப்பனாக மாறிட்டுருக்கு நவ் டேஸ், அதாவது இந்த காலகட்டங்களில். ஸோ அதை கொஞ்சம் ரைட்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே நல்லது அப்படிங்கிறதா என்னோடய கருத்து. ஸோ அதை நான் ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். தேங்க்யூ.